ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லாஸ்ட் டே வந்து எப்படி ஒர்க்காக இருந்தது, நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னது இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற லிங்க் மூலியமாக ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அலைஸ்பில் வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இவங்களை ஏன் ரெஃபர் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தரைஸ்டு பர்சன் அவங்க. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோர்ஸ் வந்து ஃப்ரீ அக்சஸ், ஃப்ரீ வெபினார் வீடியோவை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ விருப்பம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நிஃப்டியோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்ல ஒரு அப்சைடு மூவ்மெண்ட்டு. கிட்டத்தட்ட நம்மளோட சப்போர்ட்டை வந்து 22,986-83 அப்படின்ற ரேஞ்சை வந்து நம்ம சப்போர்ட் எடுத்துகிட்டு 1 ஹவர் திரும்பிச்சு. நல்ல ஒரு அப்சைடுன்றது காலையில் மார்க்கெட் தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து எக்ஸாக்டாக பிரேக் அவுட் பண்ணி இப்போ வந்து ரீட்ரெஸ் பண்ணி நிற்கிறாங்க. இப்போ நாளைக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்சைடு மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் நாளைக்கு நாளானைக்கு இந்த 2 நாள், ஏன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உண்டு. பட் ஏன்னா இந்த பட்ஜெட்டு காரணத்தால் மார்க்கெட் உண்டு. அன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி வால்டிலிட்டியாக இருக்கும். ஏன்னா எந்தெந்த செக்டருக்கு எப்படியெல்லாம் வந்து பட்ஜெட்டில் வந்து எந்தெந்த இது அறிவிக்கிறாங்க, எத்தனை கோடி அறிவிக்கிறாங்கன்றதை வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி தான் நம்மளுக்கு பட்ஜெட்டில் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கும். அந்த இடத்துல வந்து ஹெவி வால்டிலிட்டி இருக்கும். இது வந்து அதனால் வந்து இந்த 2 நாளுமே வந்து நான் ப்ரிடிக்டபுள், அதாவது டெக்னிக்கல் வைஸில் மார்க்கெட்டு மூவ்மெண்ட் நடக்காது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். சார் நீங்கள் வந்து 23,100 சப்போர்ட் சொன்னீங்க, 23,346 ரெசிஸ்டன்ஸ் சொன்னீங்க, அந்த ரேஞ்செலாம் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா டெக்னிக்கல் ஒர்க் ஆகாது நாளைக்கும் சரி, நாளானைக்கும் சரி, சனிக்கிழமையும் சரி. ஓகேங்களா? ஓகே, இன்கேஸ் வந்து பாசிபிலிட்டிஸ் தான். ஓகேங்களா? இப்போ நாளைக்கு வந்து டேவோட ஹையை 23,180க்கு 200க்கு மேலே போகுது அப்படின்னா 23,350ன்ற ரேஞ்சுக்கு அடுத்தது போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் 23,100க்கு கீழே வருது அப்படின்னா 22,983ன்றது சப்போர்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துறோம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து நல்லாவே வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நல்லாவே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேற்று வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ நாளைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 49,200க்கு மேலே போகுது அப்படின்னா 49,386, 49,500ன்றது ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். அதுக்கு மேலே போகுதுன்னா 50,000ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 50,350ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட். சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான் சப்போர்ட் இருக்கும். 48,400 அண்டு 48,000ன்றது தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இதை வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அப்படின்னா இந்த 1 ஹவர் என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். 1 ஹவர் வந்து கரெக்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ட் ரேஞ்சை போய் கிட்டத்தட்ட 23,000 ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணி இன்றைக்கி 23,000க்கு மேலே வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணி நிப்பாட்டிட்டாங்க. அப்படி இருக்கும்போது மார்க்கெட் வந்து 23,000க்கு மேலே போயிடுச்சுனாலே வந்து நான் வந்து ஃபர்தர் அப் ட்ரெண்ட் தான் சொல்லியிருந்தேன். நாளைக்கு எதில் ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். 23,000லேருந்து மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா 23,200 தான் நம்ம நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். 23,200க்கு மேலே போகுதுன்னா 23,400ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 23,000 தான் நம்மளுக்கு சப்போர்ட்டு. 23,000 கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 22,700 அப்படின்றது தான் அடுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. மிட்கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நல்ல ஒரு டபுள் பாட்டம் பிரேக் அவுட் மாதிரி காமிச்சிருக்காங்க பாருங்க. டபுள் பாட்டம் பிரேக் அவுட்டு ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாளைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேவோட ஹையை பிரேக் அவுட் பண்ணுது, கிட்டத்தட்ட 11,900க்கு மேலே போகுது அப்படின்னா 12,000ன்றது தான் அடுத்து ரெசிஸ்டன்ட் ஆகும். 12,100ன்றது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் அதுக்கு அடுத்தது. அதுமாதிரி சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 11,750ன்றது ஒரு சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 11,600 அப்படின்றது தான் அடுத்த சப்போர்ட்டு. இது வந்து மிட்கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபைனலாக சென்செக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் வந்து எப்படி நிஃப்டி பிரேக் அவுட் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களும் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணிட்டு இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ரீட்ரெஸ் பண்ணி நிற்கிது. இப்போ நாளைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 76,670க்கு மேலே போகுது. 700க்கு மேலே போயிடுச்சுனாலே கிட்டத்தட்ட 77,000 தான் அடுத்த சப்போர்ட்டு, ரெசிஸ்டண்ட்டு. இது 77,000க்கு மேலே போகுதுன்னா 77,870ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து டேவோட லோ 75,000 கிட்டத்தட்ட வந்து 76,000 தான் இன்றைக்கி வந்து சப்போர்ட்டு. இந்த 76,000ன்றது நாளைக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 76,000 கீழே வருதுன்னா 75,666 அப்படின்ற ரேஞ்சு வந்து சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 75,255. இதுதான் வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவல்ஸ்லாம் உங்களோட சார்ட்லேயும் நோட் பண்ணிக்கிங்க.
இந்த உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரையும் கன்சல்ட் பண்ணிக்கங்க. வேறு யாராவது ஸ்கேம் நிறைய நடந்துட்டு இருக்கனால வேறு எந்த ஒரு ஃபேக் சேனல்லையும் ஜாயின் பண்ண வேணாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்மளுடைய அஃபீஷியல் லிங்க்கில் மட்டும் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. இல்லைனா ட்ரேடிங் தமிழ்னு நம்மளோட பேர்லேயே வந்து நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்குது, அதனால ஜாயின் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலியமே கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ நம்பா.